சார் வணக்கம். என் பேர் ஒளியப்பான்னுட்டு தமிழ்நாடு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட் டேரிகோட்டை தாலுக்காவில் தாவரக்கரை பஞ்சாயத்துலேருந்து பேசிகிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு 96க்கு 98 சைஸில் குட்டை அமைச்சிருக்கிறோம். எனக்கு சப்சிடி 70க்கு 70 வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இந்த சைஸ் ஏற்பாடு பண்ணேன். நம்மளுக்கு லேண்டும் அதிகபட்சமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சைஸ் அதிகமாகவே பண்ணி சார். நாங்கள் பண்ண குட்டை இங்கே எங்களுக்கு லேண்ட் அதிகமாக இருக்குது. ஒரு விஷயம், கரண்ட்டு அப்பப்போ போகுது வருது, நைட்டெல்லாம் ஆன் பண்ணணும். 20 ஏக்கராக்கு பாய்ச்சணுன்னா 1 ஏக்கராக்கு தான் ஒரு வாட்டி 7 HP போட்ட பாயுது. குட்டை அமைச்சா மேலோட்டமாக நீர் அமைச்சோன்னா நம்மளுக்கு 2 ஏக்கரா 3 ஏக்கரா ஒரு ஹெக்டருக்கு ஒரே வாட்டி பாயும். நமக்கு டைம் சேவ் ஆகும். கரண்ட் இல்லைனாலும் அந்த டைமுக்கு நாங்கள் தண்ணி பாய்ச்சிக்கலாம், தேவையான அளவுக்கு பாய்ச்சிட்டு விட்டுறலாம். சார் இப்போ எனக்கு போர்லேருந்து ஒரு 4 நாளைக்கு அடித்தாதான் ரொம்ப மாதிரி இருக்கு. நம்ம 4 நாளைக்கு பாய்ச்சோன்னா 4 ஏக்கரா தான் பாய்ச்ச முடியும். குட்டையில் நான் ரொப்பிக்கிட்டேன்னா எனக்கு அதை சேவ் பண்ணி 6 ஏக்கரா 8 ஏக்கரா அந்த அளவுக்கு பாய்ச்சிக்கலாம். போர்வெல் ஆழ்துளை கிணறுல பாய்ச்சிருந்தனால நம்மளுக்கு ஆழத்துக்கு மட்டுமே போன வெயில் காலத்தில் போச்சு. அதிகமான வெயில் இருந்ததுனால குட்டை இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷராக தண்ணி கொடுக்கறதுனால நம்மளுக்கு அகலமாக பாயும். செடிக்கு 1 அடி இல்லை ஒரு 1/2 அடிக்கு உள்ளேயே பாய்ஞ்சாலே போதுமானதாக இருந்துச்சு. அதனால தான் நம்ம குட்டை அமைச்சு இந்த மெத்தடில் போயிடலான்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். சார் இங்கே ஒரு நம்மளுக்கு 20 ஏக்கராவில் ஒரு 8 ஏக்கரா கொஞ்சம் மேட்டு நிலமாகவும் 13 ஏக்கரா ஒரே இடத்துல தொட்டியோட கீழ்மட்டமும் இருக்கிறதுனால அப்படியே பாய்க்கிறதுக்கும் வசதி இருக்குது. ப்ளஸ் எனக்கு மோட்டார் வச்சு பாய்க்கிறதுக்கும் வசதி இருக்குது. ஒசூரில் ஒரு மெட்டீரியல் பார்த்தோம், அந்த கடையிலையும் எனக்கு மெட்டீரியல் சூட்டபிள் ஆகலை. இதில் கோட்டிங்கும் கரெக்டாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு நீடிச்சு உழைக்கிற மாதிரி அந்த 3 இதில் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுது எனக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த மெட்டீரியலை நான் கான்டாக்ட் பண்ணி எடுத்தேன். வீஜாவில் அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி அங்கேருந்தே கரெக்ட் பண்ணி நாங்கள் அளவு எடுத்து கொடுத்ததுனால கரெக்டாக வந்திருக்கு. ஒன்றும் தொந்தரவு இல்லை. மெஷர்மெண்ட்டுக்கு கவர் ஆகிருக்கு. எனக்கு ஒரு 4 அடி 3 அடி மீதி ஆகிற மாதிரி தான் இருக்குது. மீதி மற்றபடி எல்லாமே கவர் ஆகிருக்கு. நம்ம நினச்ச மாதிரி அதனுடைய மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்திருக்கு. மெட்டீரியல் பேக்கிங் எல்லாம் நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. மேலே ஒரு பேப்பர் போட்டு பேக்கிங் பண்ணி நல்லபடியாக மெட்டீரியல் கொண்டு வந்தாங்க. டாடா ஏசியில் இங்கே கொண்டு வரும்போது அவங்களுடைய அதாவது அந்த மெட்டீரியலை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அந்த விதத்தில் கேர் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கு. எங்களுடைய அனுபவத்தில் 2-3 இடத்துல தான் நாங்கள் விசாரித்தோம். 2-3 இடத்துல விசாரிக்கும் போது இப்போ இதோட லோ குவாலிட்டி தான் கொடுத்துட்ருக்கிறாரு. பெங்களூர் மெட்டீரியல் எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்த்துட்டேன். நம்ம ஒசூரில் விற்கிறது வியாபாரத்துக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் பயன்படுத்துகிற மாதிரி தான் மெட்டீரியல் இருக்குது. விஜே கம்பெனி பெஸ்ட்டுன்னுட்டு அவ்வளோதான் சார். வெளியே ஆகட்டும், இங்கே மெட்டீரியல் வந்து சேர்ற வரைக்கும் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டாங்க. ஆமாம் சார். போன வருஷம் இந்த வருஷம் வெயில் காலத்தில் பார்த்தோன்னா ஏகப்பட்ட வெயில். நான் 3 ஏக்கரா பீன்ஸ் விளையிறது என்னால் பண்ண முடியல. என்னாச்சுன்னா எனக்கு அந்த நேரத்தில் பீன்ஸுக்கு உள்ள தண்ணி இறங்கிடுச்சு. ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக விட்டா ஒரு போர் தண்ணி ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிட்டு உள்ள 1.5 அடி 2 அடிக்கு போயிடுச்சு. நம்ம இப்போ குட்டையில் அமைக்கிறதுனால அந்த தண்ணி நான் 1 மணி நேரம் பாய்ச்சலாம். அதுக்கு நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நைட் ஃபுல்லாக பாய்ச்சேன். 12 மணி நேரம் பாய்ச்சும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுள் வரல. செடியோட வேர் 1/2 அடியில் இருக்கு. ஆனால் தண்ணியோட ஆழம் வந்து 1 அடிக்கு போகுது, அகலம் வந்து 4 இன்ச்சு கூட வரமாட்டாங்க. இது ப்ரெஷர் இருக்கிறதுனால நம்மளுக்கு தண்ணி தடிமனா போகுது. அதில் கரண்ட் இல்லைனாலும் 1 மணி நேரத்தில் நம்ம பாய்ச்சி எடுத்துக்கலாம். கரண்ட் ப்ராப்ளமும் ரொம்ப இருந்துச்சு இந்த வருஷம். வெயில் காலத்தில் வோல்டேஜ் ப்ராப்ளம் கரண்ட் ப்ராப்ளம் ரெண்டுமே இருந்துச்சு. இப்போ இது இருக்கிறதுனால நம்ம 1 மணி நேரத்தில் 3 ஏக்கரை பாய்ச்சிடலாம். சார் இப்போ கிணறு தோன்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால நம்ம தொட்டி கட்டணும். 100 அடிக்கு 100 அடினாலே நம்மளுக்கு ஒரு 15 லட்ச ரூபா பட்ஜெட் வந்துடும். இப்போ 5-6 வருஷத்துக்கு விவசாயம்னா ஒரு 8 வருஷத்துக்கு வந்துடும். தொட்டி, இந்த தொட்டி, மண் தொட்டி, பேப்பர் போட்டது நம்ம விவசாயத்தையும் டெவலப்மெண்ட் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. மற்றபடி இந்த தொட்டி அமைக்கிறதுனால நம்மளுக்கு பெனிஃபிட் என்னன்னா கொஞ்சம் ஆள் பலம் வந்து குறையுது. அதாவது ஒரு நாள் ஃபுல்லா பாய்க்கணும், 2-3 மணி நேரம் பாய்க்கணுன்ற தோட்டத்து 1 மணி நேரத்தில் முடிக்குது. மோட்டர் மேலோட்டம் நீர் இருக்கிறதுனால இங்கெல்லாம் போர்வெல் 700-800 அடிக்கு ஆழத்துக்கு போயிடுச்சு. இப்போ நாங்க வந்து சாதாரண மோட்டர்ல 7.5 HP எடுத்தோன்னா ஒரு மணி நேரத்துக்கு 3000 கனஅடி தண்ணீர் தான் வருது நம்மளுக்கு. இதுலன்னா நம்மளுக்கு 10,000 வந்துடுது. அப்போ வந்து 3 ஏக்கரா அவரேஜா ஓடிடுது. ஆமா சார். இப்போ ஆழ்துளை கிணறு ஆழமாகவும் இருக்கு, பிளஸ் ஆழ்பலமும் குறைவாகவும் இருக்கு. அதனால குட்டை அமைச்சிட்டு போறது நம்மளுக்கு பெஸ்ட்.